நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கின்றீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் பண்ணுகின்றது என்றும் அறிந்திருக்கின்றீர்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, என் எண்ணம், என் வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் உன் பார்வைக்கு உகந்தவையாக இருப்பதாகப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணுமா. இந்த ஒரு விஷயந்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என் எண்ணங்கள் எப்பொழுதுமே தெளிவானதாக இருக்கணும். நல்ல விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். வாயிலிரு வார்த்தைகள் கூட நல்ல நல்ல வார்த்தைகளாக தான் வரணும். செயலில் கூட நல்ல செயலில் தான் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது இந்த 3 விஷயம், எண்ணம், வார்த்தைகள், செயல்கள், இவை அனைத்தும் பார்வைக்கு உகந்ததாக இருப்பதால் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம இந்த 3 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுகின்ற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் நம்ம எண்ணங்கள் தூய்மையாக இருக்கா? உள்ளங்கள் தெளிவாக இருக்கா? செயலில் துடிப்பு இருக்கா? நல்ல செயல் தான் நம்ம செய்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். இன்றைய நாள் இயேசு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள் இதை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கின்றார். யோவான் 2ஆம் அதிகாரம் 19. இந்த ஆலயத்தை இடிச்சிருங்க, 3 நாளில் நான் இதை சூப்பராக பிரம்மாண்டமாக நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. இயேசு பாவத்தையும் மரணத்தையும் மேற்கொண்டார், ஆமாம் இல்லையா? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்ம பண்ண ஒவ்வொரு தவறுக்காகவே அவர் பட்ட துன்பங்கள், துயரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், அம்மாவா இல்லையா? ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கலங்காதிருங்கள், அவருடைய ஆசீர்வாதம் வெகு விரைவில் உங்களை நோக்கி வருகின்றது. பிரைஸ் லார்ட். ஜெபியுங்கள். கிறிஸ்துவுக்குள்ள, ஆண்டவரே, என்ன உம்முடைய பிள்ளையை ஏற்றுக்கோங்கப்பா. செய்யக்கூடாத தவறுகள், பேசக்கூடாத வார்த்தைகள், காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்ச வார்த்தையை பயங்கரமாக போட்டு தாக்கிட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் பண்ண தவறெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அதனால் மீண்டும் இந்த தவறை செய்யாத. எல்லா இடத்துலையும் அன்பார், உடைய அன்பை வெளிப்படையாக கொடு. அதை எதிர்பார்க்குறாங்களா? காசு பணமும் யாரும் எதிர்பார்க்கலைங்க. ஐயோ, இவங்க இருந்தாங்களா, இவங்ககிட்ட ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக பேசும்போது கூட மனசு அமைதியாக இருக்குப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. ஆண்டவரே, என் எண்ணம் தெளிவாக்குங்கப்பா, வார்த்தைகளும் நல்ல வார்த்தையை வாயிலிருந்து வர வைங்கப்பா, செயலில் கூட நல்ல செயலை எனக்குள்ளே கொண்டு வாங்கப்பான்னு ஜெபிக்கலாமா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே, மகனே, கலங்காத. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திப்போம். தேவைன்னும் போது நம்மக்கிட்ட உழுந்து பேசுவாங்க, நம்மளை அப்படியே புகழ்வாங்க, நம்மளை உச்சத்தில் கொண்டு போய் வைப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. இதனால் எங்கடா போனீங்க, எங்கடா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், கண்டுக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு உதவியோ, திடீர்னு சம்திங் நம்மக்கிட்ட ஏதோ தேவைப்படுது அப்படின்னும் போது, எப்படிப்பா இருக்கு, நாளைக்கியா, ஐயோ என்னப்பா துருவா அழிச்சு போயிட்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிட்டை போடுவாங்க, அவன் இல்லையா? ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்டே இருக்குது. கடைசியாக சொல்லுவாங்க, இந்த ஒரு விஷயம் வேணும்ப்பா, கொஞ்சம் பண்ணி கொடுக்குறியா, அதை பண்ணுறியா, இதை பண்ணுறியான்னு. அட பாவீங்களா, அதை முதலே சொல்லியிருக்கலாம் வேண்டாம், சுற்றி வளைச்சி ஒவ்வொரு பில்டப் பண்ணி அப்படின்றாங்களாம். ஸோ தேவைக்கு பயன்படுத்துகிறவங்க மத்தியில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ என்னுடைய பிள்ளைப்பா, நீ எப்போவுமே என்னுடைய பயன்பாடு தான் இருக்க. தேவனை போது நான் உன்னை ஆசீர்வதிக்கலை, எனக்கு உன்னை நான் எப்போவுமே ஆசீர்வதிச்சிட்ருக்கேன். ஆனால் நீ என் பக்கம் நெருங்கி வரலையே, உனக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கியே, அதெல்லாம் வாழ்க்கை. ஸோ இன்றைய நாள் ஜெபம், ஆண்டவரே, என் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்க, மிகப்பெரிய உயர்த்து கொண்டு போங்கப்பா, பொருளாதாரத்தில் உயர்த்து போங்கப்பா, எல்லோரிடத்துலையும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மனம் விட்டு பேசணும், தப்பான விஷயத்தை நோக்கி நாங்கள் ஓடக்கூடாது. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்களுடைய ரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் எங்களை ஆலயமாக்குவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. உமக்கு பிடிக்காதவற்றை அகற்றி என் உள்ளத்தை, சிந்தனையை, சரீரத்தை சுத்திகரிப்பீராக. பரிசுத்தத்தால், வல்லமையால், பரிபூர்ண கிருபையால் எங்களை நிரப்புங்க ராஜா. மாமிசத்தின்படி வாழாமல் ஆவியால் என்னாலும் நடத்தப்பட வேண்டும் என்று உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கை, எங்கள் வார்த்தைகள், எங்கள் செயல்கள் அனைத்தும்
உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ராஜ்யத்தில் எங்களை பயன்படுத்தி மகிமையுள்ள வருகைக்கு ஆயத்தமாக்குவீராக. எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை பரிசுத்த ஆலயமாக்குவதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கின்றனப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம். எங்கள் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதிப்பீராக. பொருளாதாரத்தில் உயர்த்துவீராக. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கன்னு கேட்குறோம்ப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.